தேசிய அளவிலான கடல் சாகச விளையாட்டுப் போட்டிகள் தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு கடற்கரையில் வெள்ளிக்கிழமையன்று துவங்கியது. தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு கடற்கரை கிராமத்தில் சர்ஃபிங் ரிசார்ட் மணப்பாடு கிளாசிக் என்ற கடல் சாகச விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட கலெக்டர் ரவிக்குமார் தலைமையில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை ஆணையர் ஹர்சகாய் மீனா துவக்கி வைத்தார். முதல் நாளில் பாய்ப்படகு ஓட்டம், குறும்படகு ஓட்டம் ஆகிய போட்டிகள் நடந்தன. இந்த போட்டிகளில் தமிழகம், குஜராத், மத்திய பிரதேசம், கேரளா, ஆந்திரா, ஒடிசா உட்பட 15க்கும் மேற்பட்ட மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். மணப்பாடுல சர்ஃப் கிளாசிக் நடக்குது சொன்னாங்க. அதாவது கயாக், எஸ்யூபி, கைட் இது மாதிரி நடக்குது சொன்னதை நாங்கள் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ ஒரு ஈவெண்ட் முடிஞ்சிருக்கு கயாக்கிங். அதில் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். உள்ள போயிட்டு ரிட்டர்ன் வரணும். போயிட்டு வந்துட்டேன். அதில் ஒரு டாப் 5 இருப்பேன். அது மாதிரி இங்கே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. முதன்முறையாக மணப்பாட்டில் நடக்கும் கடல் சாகச விளையாட்டுப் போட்டி தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கலெக்டர் ரவிக்குமார், மணப்பாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய அரசிடம் பரிந்துரைத்துள்ளதாகவும், கடல் விளையாட்டுப் போட்டிகளுக்காக ஸ்போர்ட்ஸ் அகாடமி தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மொத்தம் 18 மாநிலங்களிலிருந்து கிட்டத்தட்ட 120 விளையாட்டு வீரர்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்கிறார்கள். நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்தும் மணப்பாடு கிராமத்திலிருந்தும் லோக்கல் குரூப்புகளும் நம்ம இதில் ட்ரெயின் பண்ணி அவங்களும் விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்துள்ளோம். இந்த போட்டிகள் இந்த ஆண்டு சிறப்பாக நடக்கும் பட்சத்தில் வரும் ஆண்டுகளிலும் வருடந்தோறும் இந்த போட்டிகள் நடத்தப்படும் என்று சுற்றுலாத்துறை ஆணையர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தமிழகத்தில் முதல் முறையாக மணப்பாடில்தான் ஒரே இடத்தில் 5 வகையான நீர் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுகிறது. இந்த போட்டிகள் வரும் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது.